போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அரிசி மாவில் ஒரு தட்டை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலையோ அதுக்கப்புறம் நிலக்கடலை பவுடரோ எதுவுமே தேவையில்லை, உளுந்து மாவு கூட தேவையில்லை. ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஜவ்வரிசியாக இருக்கணும், ரொம்ப பெருசாக நீங்கள் எடுக்க வேணாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு இதுவுமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும், அப்போ தான் தட்டை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வடிச்சிடுங்க, அந்த தண்ணி தேவையில்லை. இப்போ பச்சை மிளகாய் பூண்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம், கரகரப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போ 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுது, ஜீரகம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் எள், அதுக்கப்புறம் நெய், நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு. எல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றும் போது நமக்கு அந்த தட்டை செய்யும்போது உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றும் போது என்ன ஆகுனா அந்த ரவுண்ட் வந்து சரியாக வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் நல்ல ஹாட் வாட்டரே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இதில் ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் வறுத்த நிலக்கடலையோட பொடியை போடலாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியை போடலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை வந்து வறுத்து அரைச்சி கூட போடலாம். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வெரைட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து பூண்டெல்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளோ இல்லை வந்து மிளகுத்தூளோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நீங்கள் வச்சுருக்க வேண்டாம் ரொம்ப நேரம், இமீடியட்டாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பாருங்கள், அந்த ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும் நமக்கு, ரொம்ப பெருசாகவும் வேணாம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு பெருசான தட்டியே வரும். இப்போ மூடி வச்சிடணும், ஏன்னா அந்த டோ வந்து மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. இப்படி ஒரு நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சுட்டு இதை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட ஒரு சின்ன குட்டி குட்டி ஒரு இது மாதிரி பவுல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரெஷர் கொடுத்தோம்னாவே நல்லா ரவுண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் பாலை வந்து நம்ம தட்டி 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 பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 ப்ரெஷர் கொடுத்து நம்ம பண்ணோன்னாவே நல்லா அழகாக க்ராக்கே இல்லாமல் நமக்கு தட்டை ரெடி ஆகிடும். இப்படி பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமாகவோ இன்னொரு இடத்துல கம்மியாகவோ மாவு இருக்காது. ஸோ இதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது எண்ணெயை தொட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிளாஸ்டிக் கவரில் சுற்றி நீங்கள் பண்ணுங்கள். எங்கிட்ட பிளாஸ்டிக் அந்த டைமில் இல்லைங்கிறதுனால இது மாதிரி இட்லி துணி எடுத்துட்டேன் நான். ஸோ அப்போவுமே ஒட்டுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கோதுமை மாவு கவரோ இல்லைன்னா பால் கவரோ நல்லா கழுவிட்டு இதை சுற்றிட்டு இதே மாதிரி ஒரு ரப்பர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், நமக்கு ஒரே நிமிஷத்தில் தட்டை எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணலாம். இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹைலேயும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப லோலேயும் வேணாம். இந்த பேப்பர்லேருந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறையா குவான்டிட்டி பண்ணும்போதும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ இது வந்து சங்கராந்தி, பொங்கல், தீபாவளிக்கு மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்தால் கொடுக்குறக்கு இப்படி கூட ஒரு 1.5 கப் மாவு இருந்தால் போதும். 1 கப் மாவில் கூட நீங்கள் பண்ணலாம், இப்படி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீக்கு வேணும்னாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி ஆயில் சத்து அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலை வந்து அப்சர்வ் ஆகிக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆயிலெல்லாம் எதுவுமே குடிக்காது. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நான் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம 1.5 கப் போட்டோம்னா ஒரு 35 தட்டை வரும், அதாவது 35 அந்த சின்ன தட்டைகள் வரும். இதில் வந்து இடையில ஹோல்ஸ் போகிறதுனால நீங்கள் போடலாம், இல்லைனாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பை வந்து மாறாமல் இருக்கும். அப்படியே கொண்டு போய் வச்சு எண்ணெயில் நம்ம எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொன்றா. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும், கொலஸ்ட்ரால் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கையில் தட்டும்போது நமக்கு கையோட அச்சு தெரியும், ஆனால் இதில் பண்ணும்போது அந்த அச்சு எதுவுமே தெரியாது. ஒரே ஆள் பண்ணும்போது கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு 2வது பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி மாவு பிசைகிறது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு மாவு பிசைஞ்சிருவோம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். அரிசி மாவுங்கிறது நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஊற வச்சு அதை கொஞ்சம் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சும் பண்ணலாம். ரெடிமேட் மாவு கிடைக்கும், பச்சரிசி மாவு, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். நார்மல் அரிசி மாவுலேயும் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இட்லி மாவில் நீங்கள் அரைச்சி ஊற வச்சு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் தட்டை பண்ணலாம். ஸோ அது வந்து நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன், எப்படி வந்து இட்லி மாவுலேயும் புழுங்கல் அரிசியிலையும் இது மாதிரி ஈஸியாக தட்டை பண்ணலாம் நல்லா கிறிஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நீங்கள் மூங் தால் பொதுவாக நீங்கள் வந்து கடலை பருப்பு கூட ஊற வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ப்ரௌனாக விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ முன்னாடியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா ஸ்ட்ரீம்டு சேனலை பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம், அதாவது 1800 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்கும். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in அப்படின்னு ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் 12 இயர்ஸாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 to 10,000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா, பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ட்ரீம்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.